வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பல குடும்பங்களில் ஆண்கள் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது ஏதோ மனக்குழப்பத்தோடையும் கோபத்தோடையும் வருவாங்க. வந்த உடனே வீட்டில் உள்ள மனைவி கிட்ட கடு 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 கடுன்னு விழுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம வீட்டில் அது மாதிரி நடக்கும். ஏன்னா ஆஃபீஸில் 1000 பிரச்சனைகள், ப்ரெஷர்கள், மேனேஜர்கிட்ட ஏற்றி பேச முடியாது, அக்கௌண்ட்ஸை ஏற்றி பேச முடியாது, ஏதாவது குழப்பமாக இருக்கும், திட்டிருப்பாங்க. யார் மேலே அது கோபத்தை காட்டுறது? வீட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி பிஸ்னஸில் உள்ளவங்களும் பல பிரச்சனைகளில் வீட்டுக்கு வரும்பொழுதும் தன்னுடைய கோபத்தை வீட்டில் மனைவிட்ட தான் காட்டுவாங்க. எல்லா ஆண்களுக்குமே கோபத்தின் வடிகால் யாருன்னா மனைவி தான். ஆனால் புத்திசாலியான மனைவிகள் என்ன செய்வாங்க? ஒன்றுமே பேச மாட்டாங்க. மௌனமாக உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் காஃபி போட்டு கொடுப்பாங்க, அப்படியே டீ பார்க்க விட்டுட்டு நழுவிடுவாங்க. அப்படியே மெல்ல மெல்ல அவள் குறையும். ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு உட்கார வச்சு ஆறாமரை பேசி அவங்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. அதுலேயும் பிரில்லியண்டான சில மனைவிகள் நினச்சிவாங்க, அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்படிப்பட்ட மனைவிகள்கிட்ட சில ஆண்கள் நினச்சிவாங்க, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லி என்ன பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இது அதிகபட்சமான குடும்பங்கள் எப்படி நடக்கிறது இல்லை. ஏதோ 100க்கு 5-10% தான் அப்படி நடக்கும். ஆனால் அதிகபட்சமாகவே அவரும் டென்ஷனில் இருப்பார். வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட தொல்லை பண்ணிக்கிட்டு பிரச்சனை தாங்க முடியாமல், வீட்டினுடைய வேலைகள் தாங்க முடியாமல், பலு தாங்க முடியாமல் இவங்களும் கோபத்தில் இருப்பாங்களா? பேச்சுக்கு பேச்சு, அவர் பேசினா இது பேச, இவங்க பேசினா அவங்க பேசினா ஆகி பிரச்சனையை பெருசாக்கி விட்டுருவாங்க சில பெண்கள். அந்த பிரச்சனையால் தான் நிறைய குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுது. பொதுவாக பிரச்சனைகள் வரும்பொழுது அமைதியாக இருக்கிறது தான் அந்த பிரச்சனைகளுக்கு சரியான சொல்யூஷனை உருவாக்கும். இது பெண்கள்கிட்ட கைவந்த கலை, ஆண்களும் அதை கற்றுக்கணும். ஆனால் பிரில்லியண்டான மனைவிகளால் தான் பல குடும்பங்கள் அமைதியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா பெண்களுமே கொஞ்சம் அமைதியை கடைப்பிடித்து இந்த குடும்பத்தில் அமைதியை நிலவு பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? நன்றி.